நெஞ்ச கனகள்ளு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதொடு மக்கள் என்னும் தலைபட்டு அழிய தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவ தொடுவேளவனே மகமாயை கலந்திட்ட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்தொழிலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சகமாமையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் வினை யாவுமையே அமரும்பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல்படும் பரிசு ஒன்று ஒளிவேன் தட்டு ஊறு அறவேல் சயிலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி தலாரி என்னும் சூர்மாமடிய தொடுவேளவனே கூகாயன என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவாம் நாகாசல வேளவ நாளு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றிலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறிவாய் அறியும் தரமோம் உரு அன்று அற அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் மெய்வாய் விழி நாசி பொய்யொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழல தகுமோம் வீராமுது சூர் படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவ தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே
வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேம் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மறவா நெறி காண எனக்கு இருதாள் வனவா வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே காலை குமரேசன் எனக் கருதி தாளை தனிய தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடுவோ முறையோ வடிவிக்கிரம வேல் மகிபா குரமீன் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேள் விழி மங்கைய கொங்கையிலே சேர்மேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லையே வேதாகம ஞான வினோதமன அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே அயில் வேல் அரசே ஞானா கரணே நவிட தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே என்னும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேளவனே செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவாய் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாமையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே கலையே பதறி கதறி தலையீடு அலையே படுமாறு அதுவாய் விடுவோம் கொலையே புரிவேடர் குலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடு வாகையனே சிந்தாகுல இல்லொடு செல்வம் என்னும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார மடந்தைய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவள சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினைவேன் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவ சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் ஏவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆதாளியை ஒன்று அறியேனை அற தீது ஆழியை ஆண்டது
செப்புமதோ கூதாள கிராத குழிக்கு இறைவா வேதாள கணப்புகள் வேளவனே மாயேல் சனனம் கெட மாயை விட மூயேடன என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம் சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனை சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேளை நிகழ்ந்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேளவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீராவரு சூசி சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்று அறநின்று அறிவாய் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரமான் அலையோ செறிவொன்று அறவந்து இருளை சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேளவனே தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்த்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா ரம்யாவும் பாடிட்டோம். ஐயா சொல்லுங்க. நான் ஃபுல்லாவே பாடிட்டேன், ரம்யா பாடல. ஏன் பாடல? இல்ல நானே ஃபுல்லா பாடிட்டேன். நான் பாடட்டேன். அம்மா பாடலையா? அவங்க ரம்யா அம்மா பாடலையா? ஏன் பாட வரலையா அவங்களுக்கு? இல்ல 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 நானே ஃபுல்லா பாடணும்னு பாடிட்டேன், அவ்வளவுதான். அவங்க பாடணும்னு ஆசைப்படுறாங்க, பாடிட்டான். சரிங்கய்யா. நம்ம எத்தனாவது பாட்டுல இருந்து விட்டுருக்கோம்? நம்ம அந்த பதிவுபுறா போட்டிருக்கேன், படிச்சீங்களா? நான் பார்க்கலையா, கொஞ்சம் வேலையில இருந்தேன். நான் அந்த பார்க்குறேன், இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனால பார்க்குறேன். இப்போ அவங்க எல்லாம் வரல, பூனாமெல்லாம் வரல. அவங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால. அவங்க எல்லாம் மெசேஜே படிக்க சொல்லியிருக்கேன். இந்த மெசேஜை படிச்சுட்டு அவங்க யாரு தெளிவா இருக்காங்களோ தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த 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 பதிகத்தை நீங்களே திரும்ப படிச்சு பதிவிட சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு அதை இப்போ கத்துக்கிட்டவங்க ம் பண்ண சொல்லிடுறேன் பண்ண அதுவும் ஒரு சொல்லி நல்ல பயிற்சி. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய 10 பாட்டு 20 பாட்டு போனோன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் 5 பாட்டோட அன்னைக்கு இது நிப்பாட்டினது. அதை 45லேருந்து 50னா 5 பாட்டு அவங்கள ஈஸியாக இருக்கும். நம்ம 10 பாட்டு எல்லாரும் இப்போ நீங்கள் ரம்யாவையோ என்னையோ போனாவோ சொன்னாங்கன்னா கொஞ்சம் நிறைய பாட்டு கூட படிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இன்னும் சரியாக வரல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கட்டும் அப்படின்னு தான். நீங்க என்ன செய்றீங்கன்னா ம் அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து உங்க இதுல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ம் ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு கொடுங்க. சரி. அந்த ஒரு பாட்டை திரும்ப நல்லா படிக்க சொல்லுங்க. ம் படிச்சுட்டு அதை அவங்களே அந்த படிச்சு பதிவு பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணி படிச்சுங்க. இது ஒரு நல்ல பயிற்சி. அதை நீங்க பாத்தீங்கன்னா ம் அதுல தெளிவா இருக்கா, அதுல என்ன பிள்ளை இருக்கு சரி பண்ணிக்கலாம். இப்படி சரி பண்ணிக்கிட்டு கிளாஸுக்கு வந்தா ம் நம்ம வகுப்புல வந்து கடகடன்னு எடுத்துடலாம். கண்டிப்பாக. ம் நம்ம எத்தனாவது வரையும் படிக்கணும்? ஆ, நம்ம 51வது படிக்கணும். இளஞ்சி படிக்கணும். ஐயா நானும் ஒரு தடவை ஐயா ரம்யா ஒரு தடவை கந்தர் அனுபூதி படிக்கிறேன்றாங்க. படிக்கலாமா? இந்த ஃபுல்லாவேவா? ஃபுல்லா படிச்சா இன்னைக்கு பொழுது சரி. அவ்வளவுதான். சரி. ஓகே. இல்லை ரம்யா நம்ம கடைசியில் முடிக்கும்போது படிச்சிடலாமா? முடிக்கும்போது படிங்க. முடிக்கும்போது ஐயா போயிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க, நான் உட்காந்து நான் கேட்டுடுறேன். கரெக்டா? ஓகே. ஆ இப்ப ம் 51 வந்து படிக்கணும். அவ்வளவுதானே? ஆமாய்யா. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவருக்கே அணிவினைந்தும் இந்த ஆதரவில் அவன் புகழ் கூறி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீங்கி ஏற்றருளே. எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீங்கி ஏற்றருளே. முருகாசரணம். இளஞ்சி 51. தனந்த 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 தனதான சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்து எரிகின்ற விழி மாதர் விழிவேளாள். சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்து எரிகின்ற விழிவேளாள். சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்கோள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே. விலங்கு கடம்பு விளைந்து தனிதண்டை விதங்கொள் சதங்கை அடிதாராய் பொறுதல் அமைந்து சிதம்பர நின்ற பொலங்கிரி ஒன்றை அறிவேனோ. புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்குள் புரந்தரன் வஞ்சி மணவாளா. இரும்புண மங்கை பெரும்புலகஞ்சை கரும்பை மணர்ந்த மணிமார்வா. இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே. இளஞ்சி அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். முருகாசன் ஆரம்பியா. தனந்த 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 தனதானாம் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்து எரிகின்ற விழிவேளாள். சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து
மடியாதே. விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை விதங்கொள் சடங்கை அடிதாராய். பொறுத்தல் அமைந்து சிதம் பெற நின்ற பொலங்கிரி ஒன்றை எறிவோனே. புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் புரந்தரன் வஞ்சி மணவாளாம். இரும்புன மங்கை பெரும்புல கஞ்சை கரும்பை மணந்த மணிமார்பாம். இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே. விரும்பி வரம்பு கடம்பு நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே. விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை விதங்கொள் சதங்கை அடிதாராய். இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே. இளஞ்சி அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தனந்த 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 தனதான சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்ட துறந்தெரிக்கின்ற விழிவேலால் சுழந்து சுழந்து துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் விரும்பி பரம்ப கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே. விலங்கு கடம்ப விழுந்தணி தண்டை விதங்கொள் சதங்கை அடிதாராய். பொறுத்தலமைந்து சிதம் பரன் நின்ற பொலங்கிரியொன்ற எறிவோனே. புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கோள் புரந்தரன் வஞ்சி மணவாளா. இரும்புனை மங்கை பெரும்புல கஞ்சை கரும்பை மணந்த மணிமார்பா. இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சியமர்ந்த பெருமாளே. விரும்பி வரம்பு கடந்து நடந்த மெலிந்து தளர்ந்த மடியாதே. விலங்கு கடம்ப விழுந்தணி தண்டை விதங்கொள் சதங்கை அடிதாராய். இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சியமர்ந்த பெருமாளே. இளஞ்சியமர்ந்த பெருமாளே. முருகாசரணம். ஐயா மியூட்டில் இருக்கீங்க நினைக்கிறேன். ஐயா மியூட்டில் இருக்கீங்க. தானத்தானன தானன தானத்தானன தானன தானத்தானன தானன தனதான. இதான் சந்தம். வேதத்தில் கேள்வியில்லாதது போதத்தில் காணவோனானது வீசத்தில் தூரமில்லாதது கதியாளர் வீதத்து தேடரிதானது ஆதத்தில் காயவனானது வேதத்து தீயில் வேகாதது சுடர்கானம் வாதத்துக்கே அவியாதது காகத்தில் பூவியிலானது வாசத்தில் பேரொளியானது மதமூறு மாயத்திற்காயமதாசல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சட்காரமதாயினி அருள்வாயே. காகத்தில் காயமதாகும தீதித்து தீதன காதற்பட்டோதியமே விடு கதிகானார் காணப்பட்டே கொடு நோய் கொடு வாதைப்பட்டே மதித்த
கலாமற் கேட்டடுமாறிட அடுவேனோ காமற்கெட்டே தடுமாறிட அடுவேனோ கோதை பித்தாய் ஒரு வேடுவ ரூபத்தை பெற்றே மனவேடுவ கூடத்துக்கே கொடியாய் வரு முருகோனே கோதில் பத்தாரோடு கோதை பத்தாரோடு மாதவ சீல சித்தாதிய சூழ்தரு கோல குற்றாலமுளாவிய பெருமாளே வாதத்துக்கே அவியாதது காதத்தில் பூவிலானது வாசத்தில் பேரொளியானது மதமூறு மாயத்தில் காயமதாசல இதற்கு தூரமதாகிய வாழ்வை சக்காரமதாயினி அருள்வாயே கோதிப்பத்தாரோடு மாதவ சீல சித்தாதிய சூழ்தரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. தானத்தானன தானன தானத்தானன தானன தானத்தானன தானன தனதான வேதத்திற்கேள்வி இல்லாதது பேதத்திற்கான ஓனாதது வீசத்திற்தூராமிலாதது கதியாளர் வீதி தேட அரிதானது ஆதித்தத் காய ஓனானது வேதத்தித் தீயில் வேகாதது சுடர்கானம் வாதத்துக்கே அவியாதது காதத்திற் பூவியலானது வாதத்திற் பேரொளியானது மதமூறு மாயத்திற்காய மாத சல தீதற்கு தூர மதாகிய வாழ்வைச்சார காரம தாயினி அருள்வாயே காதத்திற்காயமதாகும தீதித்தீது தீதென காதற்பட்டு ஓதிய மேம்விடு கதி காணார் காணப்பட்டே கொடு நோய் கொடு வாதைப்பட்டே மதி தீதத காலம் மற்கெட்டே தடுமாறிட அடுவோனே கோதை பித்தாய் ஒரு வேடுவ ரூபை பெற்றே வானவேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே கோதித் பத்தாரொடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றாலமுலாவிய பெருமாளே வாதத்துக்கே அவியாதது காதத்திய பூவியலானது வாசத்திற் பேரொளியானது மதமூறு மாதத்திற்காய மாதலசல மாயத்திற்காய மாதசல தீதற்கு தூர மததாகிய வாழ்வைச் சர்மாகாரமதாயினி அருள்வாயே கோதித் பத்தாரொடு மாதவசீல சித்தாதியர் சூழ்தரம் கோதிர் பத்தொருடு மாதவ சீலவ சித்தாரகியர் சூழ்தரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே கோதிர் பத்தொருடு மாதவ சீலவ சித்தாகியர் சூழ்தரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. சிவேல் முருகனுக்கு அரோகரா. தானத்தானன தானன தானத்தானன தானன தானத்தானன தானன தனதான கேள்வி இல்லாதது போதத்திற்கான ஒணாதது வீசத்திற்ரூரமில்லாதது கெதியாளர் வீதத்தை தேடு அரிதானது ஆதித்தர் காய ஒணாதது வேகத்து தீயில் வெகாதது சுடர்காணம் வாதத்துக்கே அவியாயது காதிர் பூவியலானது
வாசத்திற்பேரொளியானது மதமூர மாயத்திற்காய மதாஜல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதாகினி அருள்வாயே காதத்திற்காயமதாகும் தீதத்திற்கீதினி தீதன காதற்பட்டோதியமே விடு கதி காணப்பட்டே கொடுநோய் கொடு வாதைப்பட்டே மதி தீதகலாமல் கேடத்தடுமாறிட அடுவோனே கோதை பித்தாயொரு வேடுவர் ரூபை பெற்றேவன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே காதில் பக்தாருடு மாதவ சீல சித்தாதிய சூழ்தரு கோல குற்றால முலாவிய பெருமாளே வாதத்துக்கே அவியாயது காதிற் பூவியலானது வாசத்திற்பேரொளியானது மதமூர மாயத்திற்காய மதாஜல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சக்காரமதாயினி அருள்வாயே கோதில் பக்தாருடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றால முலாவிய பெருமாளே கோல குற்றால முலாவிய பெருமாளே. சிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வள்ளியோர் 53. தைய தானன தனதான தைய தானன தனதான அல்லில் நேருமின் அனுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர அவிழ்தோறும் கையும் நானும் உளையலாமோ சொல்லி நேர்படு மதுசூரர் தொய்ய ஊர்கட விடும் வேளா வள்ளி மாறிரு புறமாக வள்ளி ஊருரை பெருமாளே வள்ளி ஊருரை பெருமாளே. தைய தானன தனதான தைய தானன தனதான அல்லில் நேருமின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லின் நேர அவழிதோறும் கையும் நானும் உளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளிமார் இரு புறமாக வள்ளியூர் உரை பெருமாளே வள்ளிமார் இரு புறமாக வள்ளியூர் உரை பெருமாளே வள்ளியூர் உரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தைய தானன தனதான தைய தானன தனதான தைய தானன தனதான அல்லில் நீரும் மின்னது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லில் நேர அவ்வழி தோறும் கையு நானும் உளையலாமோ சொல்லி நேர்பட முதுசூரர் தொய்ய ஊர்கட விடும் வேளா வள்ளி மாறிரு புறமாக வள்ளியூருரை பெருமாளே வள்ளி மாறிரு புறமாக வள்ளியூருரை பெருமாளே. ஐயா
கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்கள் சைடில். ஐயா சிக்னல் கொஞ்சம் என்னது வீக்காக அது? இல்லை சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆ. ஓகே இப்போ ஓகே. ஆ பக்கத்துல நம்ம வீடு பக்கத்துல கல்யாண மண்டபம். கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா போட்டு கலக்குவாங்க. பார்த்தா ஒரே பாட்டா போட்டுக்கிட்டு இங்க மண்டையெல்லாம் காஞ்சி போயிடும் எங்களுக்கு விடிய விடிய. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கதிரிகாமம் 54. தனத்தா 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 தனதான சரத்தே உதித்தாய் புறத்தே கொதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வரைசூரை சரி போன மட்டே பிடித்தாய் அடுத்தாய் தகத்தாய் உடற்றான் இருகூரா சிரத்தோடு ரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிரச்சேவல் வெற்றாய் வழக்காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே உரத்தார் வரத்தார் சரத்தே கரத்தார் பொறத்தான் எதிர்த்தே வருவோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எதிர்த்தார் பொறித்தார் நுகர்ப்பார் வையிலேவின் கரித்தோல் உரித்தார் பிரித்தார் சரித்தார் கருத்தார் மருத்தூர் மனதாரை கரிக்கோளமிட்டார் கணுக்கான முத்தை கதிர்காமம் உற்றார் முருகோனே இரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தார் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிரச்சேவல் வெற்றாய் வழக்காரம் உற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே கரிக்கோணமிட்டார் கணுக்கான முத்து கதிர்காமம் உற்றார் முருகோனே கதிர்காமம் உற்றார் முருகோனே. தனத்தா 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 தனதான சரத்தே உதித்தாய் புறத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வருசூரை சரி போன மட்டே விடுத்தாய் அடுத்தாய் தகர்த்தாய் உடற்றான் இரு கூறாம் சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பழத்தாய் விருதாக சிறை சேவல் பெற்றாய் வழக்காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே புறத்தார் தரத்தார் சரத்தே கரத்தார் பொறத்தான் எதிர்த்தே வருபோதே பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் நுதற்பார் வயிலே பின் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மறுத்தார் மதனாரே கரிக்கோளமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமம் உற்றார் முருகோனே சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பழத்தார் விருதாக சிறைச்சேவல் பெற்றாய் வழக்காரம் உற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே கரிக்கோளமிட்டாய் கணுக்கான முத்து கதிர்காமம் உற்றாய் முருகோனே கரிக்கோளமிட்டாய் கணுக்கான முத்து கதிர்காமம் உற்றாய் முருகோனே கதிர்காமம் உற்றாய் முருகோனே கதிர்காமம் உற்றாய் முருகோனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மியூட் 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 மியூட்
மியூட்டில் இருக்கு. தனத்தான தத்தா தனத்தான தத்தா தனத்தான தத்தா தனத்தான சரத்தே உதித்தாய் உரைத்தே உதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வருசூரை செறிப்போன மட்டே விடுத்தாய் அடுத்தாய் தகர்த்தாய் உடற்றான் இருக்கூறா சிரத்தோட் உரைத்தோடறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிறை சேவல் பெற்றாய் பலக்காரமுற்றாய் திருத்தாய் மறைத்தாள் அருள்வாயே புரைத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் பொறைத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் நுதற்பார் வயிலே பின் குறித்தோள் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரை கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தை கதிர்காமமுற்றார் முருகோனே சிரத்தோடுரைத்தோடறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிரசேவல் பெற்றாய் பலக்காரமுற்றாய் திருத்தாய் மறைத்தாள் அருள்வாயே கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் முருகோனே கதிர்காமமுற்றார் முருகோனே. முருகாசரணம். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. கதிர்காமம் தனதன தான தத்த தனதான தனன தான தத்த தனதான தனன தான தத்த தனதான எதிரில்லா பக்தி தனைமேவி இனியதால் நினைப்பை இருவோடும். ஐயா மன்னிக்கணும், கதிர்காமம்ல எங்களுக்கு அந்த பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா கதிர்காம வரதுக்கு 55 அந்த பாட்டு வரலையா? 55 அந்த பாட்டு வரலையா? அதான் கேக்குறேன். அது என்ன தெரியலையே. எதிரில்லாத இரண்டாவது பதிப்பு புத்தகத்துல மாத்தி போட்டாங்களா? 639 அந்த பிடிஎஃப்ல இருக்கே, உங்களை இன்னைக்கு சென்ட் பண்ணல பிடிஎஃப், அதுல 639 எதிரில்லாத பக்தி தனைமே. அல்ல எதிரில்லாத பக்தி தான், நான் சந்தம் அது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். தனனா தனன தான தத்த தனதான. ஆமா இதானே. ஆமா தனன தான தத்த தனதான எதிரில்லாத பக்தி தனமேவி இனியதான் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிரகாம வெப்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புய வீரா மதுரவாணி உற்ற கடலோனே வழுதிகோ நிமிர்த்த பெருமாளே இதய வாரிதிக்குள் உறவாயி எனதுளே சிறக்க அருள்வாயே மதுரவாணி உற்ற கடலோனே வழுதிகோ நிமிர்த்த பெருமாளே. தனன தான தத்த தனதான தனன தான தத்த தனதான எதிர் இல்லாத பக்தி தனை மேவி இனியதாள் நினைப்பை இருபோதும் இதயவாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிர்காம வெற்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற களலோனே வழுதி கூநிமிர்த்த பெருமாளே இதயவாரிதிக்குள் உறவாகி எனதுதுளே சிறக்க அருள்வாயே மதுரவாணி உற்ற களலோனே வழுதி கூநிர் நிமிர்த்த பெருமாளே மதுரவாணி உற்ற களலோனே
வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். முருகா சரணம். தனன தான தத்த தன தான தனன தான தத்த தன தான எதிரில்லாத பக்தி தனைமேவும் இனிய தாழ் நினைப்பை இருப்போதும் இதய வாரிதை குளுரவாகி எனதுளே சிறைக்க அருள்வாயே. கதிரகாம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஓத புய வீரா மதுரவாணியுற்ற கழலோனே வழுதி கூனிமிர்த்த பெருமாளே. மதுரவாணியுற்ற கடலோனே வழுதி கூனிமிர்த்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடல் 58. ஐயா 56. 56. ஆடல் 56. குன்றுதோர் ஆடல். குன்றுதோர் ஆடல். தன தன தனன தன தன தனன தன தன தனன தனதான எளிதின புவன நொடியளவதனில் இயல்பெற மயிலின் வருவோனே. இமையவர் பரவி அடிதொல அவுணர் மடிபுற விடுவது ஒரு வேளா வழுதிய தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேசா. மலரடி பணியும் மடமகள் பசலை மயல் கொடு தளர்வது அழகோதான் முழுகிய புனலில் இனமணி தளர முருகிடு பவள மிகவாரி முறையோடு கூறவர் மடமகள் சோரியும் முதுமலை அழக குருநாதாம். பழகிய வினைகள் பொடிபட அருளி படிப்பவர் இதயம் உருகாவோ பருவரை துணிய ஒரு கணை தெரிவ பலமலை உடைய பெருமாளே. பலமல உடைய பெருமாளே. முருகாசரணம். தன தன தனன தன தன தன. மன்னிக்கணும் ஐயா, இந்த பொண்ணு கால் பண்ணிட்டா மறுபடியும். தன தன தனன தன தன தனன தன தன தனன தனதான எழுத்திகள் புவன நொடியளவு அதனில் இயல்புற மயிலில் வருவோனே. இமையவர் பரவி அடி தொழ அவுணர் மடிவுற விடுவது ஒரு வேளாம் வழுதிய தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியு முருகேசாம். மலரடி பணியும் மடமகள் பசலை மயல் கொடு தளர்வது அழகோதான் முழுகிய புனலில் இனமணி தரல முருகிடு பவள மிகவாரி முறையொடு குறவர் மடமகள் செறியு முதுமலை அழக குருநாதாம். பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிபவர் இதயம் உருகோவே பருவரை துணிய ஒரு கணை தெரிய பழமலை உடைய பெருமாளே. பருவரை துணிய ஒரு கணை தெரிவ பழமலை உடைய பெருமாளே. பழமலை உடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ரம்யா மியூட். சரணம். தன தன தனன தன தன தனன தன தன தனன தன தானா எழுதிகே புவன நொடியன வதனில் இயல் பெற மயிலில் வருவோனே இமையவர் பரவி அடித்தொழ அவுணர் மடிவுற விடுவ தொருவேலா வழுதிய தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேஷா மலரடி பணியும் மடமகள் பசலை மலர் கொடு தளர்வது அழகோதான் முழுகிய புனலில் இனமணி தரள முருகிடுபவன மிகவாரி முறையொடு குறவர் மடமகள் சொரியும் முதுமலை அழக குருநாதா பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிபவர் இதய முருகோனே பருவரை துணிய ஒரு கனை நெறிய பலமலையுடைய பெருமாளே வழுதியர் தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேஷா மலரடி பணியும் மடமகள் பசலே மலர் கொண்டு தளர்வது அழகோதான் பருவரை துணிய ஒரு கனை நெறிய ஒரு கனை தெரிவ பலமலையுடைய பெருமாளே பலமலையுடைய பெருமாளே. கிருஷ்ணானா அந்த குரூப்ல மெசேஜ் இன்னைக்கு என்ன பாட்டு? 6 திருப்பதி 57. ஐயா அது எந்த ஐயா இல்ல 6 திருப்பதினா எந்த ஊர் ஐயா? 6 திருப்பதி அங்க இருக்கு. அது நம்ம தஞ்சை மாவட்டத்து 6 திருப்பதினா திருவையாறு சுத்தி அந்த இது இருக்கு பாருங்க சப்தஸ்தலம். அது மாதிரி அங்க இதுகிட்ட வந்து 6 திருப்பதி இருக்கு. எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அந்த கரையில அங்க 6 திருப்பதி இருக்கு. அத வந்து பாடுவார் முருகன். சரணம். தான தன 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 தான தான தன 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 தான ஈன மிகு துள பிறவி அணுகாதே யானு உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள் தனை அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தினியின் மிகு பெறுவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே 6 திருப்பதியில் வளர் பெருமாளே 6 திருப்பதியில் வளர் பெருமாளே ஞான அருள் தனை அருளி வினைதீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே 6 திருப்பதியில் வளர் பெருமாளே. தான தன தன தனன தன தான தான தன தன தனன தன தான ஈனமிகு துள பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள் தனை அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே தானதவத்தினின் மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணைய முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே 6 திருப்பதியில் வளர் பெருமாளே ஞான அருள் தனை அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே
ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தான தன தன தனன தன தான தான தன தன தனன தன தான ஈன மிகு தூள பிறவி அணுகாதே யானு முனக்கடிமை என வகையாக ஞான அருள்தனை அருளி வினை தீர நாணம் அகற்றி கருணை புரிவாயே தான தவ குதி பெறுவோனே சாரதியுத்தமிவ முருகோனே ஆன திருப்பதிகமருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஞான அருள் தனை அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே ஆன திருப்பதிகமருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. ரேணுகா வெல்கம். சாரி, நாளைக்கு வெளியே போறேன். சோ அத கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நான் ட்ரை பண்றேன். தான தன தனன தான தன தன தனன தன தான ஈன மிகு துல பிறவி அணுகாதே யானு முன கடிமை என வகையாக ஞான அருட்டனை அருளி வினை தீர நாண மகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தி தான தவத்தினின் மிகுதி பெறுவோனே சாரதியு தமித்துவைய துணைவ முருகோனே ஆன திருப்பதிக மருளிய இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஞான அருட்டனை அருளி வினை தீர நாண மகற்றறிய கருணை புரிவாயே ஆன திருப்பதிகமருளிய லியோ இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. ஐயா, இன்னைக்கு 60 பாடலோட முடிச்சுக்கலாம் இந்த திருவேங்கடமலையோட. சரி ஐயா, உங்களுக்கு இந்த சனிக்கிழமை சரியில்லைன்னா உங்களுக்கு எப்ப சரின்னு எல்லார்ட்டையும் கேளுங்க. நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். தெரியலையா, ஆனால் எல்லாரும் வர்றேன்னு சொல்லுவாங்க. சில டைமில் அவங்களோட சூழ்நிலை வர முடியாமல் இருக்குது. அதனால வர்றவங்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா எதுக்காகவும் நிற்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த கந்த சஷ்டி முடிகிற வரைக்கும் எப்படியாவது இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை எனக்கு. அந்த கந்த சஷ்டி முடிகிற வரைக்கும் எப்படியாவது ஒரு வாரம் கூட நிப்பாட்டாமல் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு. அது எத்தனை பேர், நான் மட்டும் வந்தாலும் சரி, இல்லை நான் வராமல் ரம்யா வந்தாலும் சரி, யார் ஒருத்தங்க வந்தாலும் அவங்களுக்காவது விடக்கூடாது. ஆமா, சாமிக்காக படிச்சிடணும். அதுதான். உங்க வீட்டு பூஜை அறையில ஏத்திருக்க விளக்க இங்க இருந்து நாங்க பாக்குறோம். கடல் தாண்டி இந்த ஒளியை நாங்க பாக்குறோம். அழகா இருக்கு, அழகா இருக்கு. நீங்க மண்டல பூஜைக்கு வர்றீங்களா? தீபாவளி அப்போ வர ஐயா. நாம அங்க இது மண்டல பூஜை இன்னையோட நிறைவு வருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே இல்லை, இந்த வாரம் நடக்குது. எப்பன்னு எனக்கு சரியா தெரியல. நான்ல வர முடியாது ஐயா. அத 48 நாள் முடிஞ்சிச்சா? முடியல, நான் வர முடியாது. தீபாவளிக்கு வரேன், அதனால வர முடியாது. ஓ, அதனால வர முடியாது. தீபாவளிக்கு வந்து எத்தனை நாள் இருப்பியா? ஒரு வாரம் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப திருப்புகள் அப்ப வச்சுக்கலாம். ஒரு நாள் திருப்புகளுக்கு உங்க இல்லத்துல ஒதுக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தீபாவளி எல்லாம் முடிஞ்சு. சரி. சரி. முருகாசரணம். திருவேங்கடமலை
ஐயா 58 திருவேங்கடமலைன்னா 58 கைலமலை 58ஆம் பாடல் 60 தான் திருவேங்கடம். கைலைமலை. ம் கைலைமலை படிச்சுட்டு அப்புறம் வேங்கடமலை போகணும். ம் கைலைமலை 58, காசி வரைக்கும் படிச்சிருங்க இன்னைக்கு. சரி. தானந்தன ததன தானந்தன ததன தானம் தன ததன தனதான தானம் தன ததன தானம் தன ததன தானம் தன ததன தனதான தேனுந்து முக்கணிகள் பால்சங் கரும்பல நீர் சீரும் பழித்த சிவம் அருள் ஊர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து வில சிவன் சிவஜொருவம் எனதேரி நான் என்பதற்ற ஈரோடு ஊன் என்பதற்ற வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்பமகில் ஆனந்த சித்தியோட நாளும் கலிக்க பதம் அருள்வாயே வானம் தலைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலைவிடமால வாரும் கரத்தன் எமை நாளும் தகப்பன் மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே தானம் தனத்தன நாவன்று சுற்றி மது தானுன் கடம்ப மலர் அணிமார்வா தானம் குறித்தியமை நாளும் திரு கையிலை சாலும் குரத்தி மகள் பெருமாளே நான் என்பதற்றோடு ஊன் என்பதற்ற வேலி நாதம் பரப்பிரம ஒளி மீதே ஞானம் சுரப்பமையில் ஆனந்த சித்தியோட நாளும் கலிக பதம் அருள்வாயே தானம் கோரி தீயமை நாளும் திரு கையிலை சாலும் குரத்தி மகள் பெருமாளே சாலும் குரத்தி மகள் பெருமாளே. இதான் சந்தம். தானம் தனத்ததன தானம் தனத்ததன தானம் தனத்ததன தனதான தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பீள நீர் சீரும் பழித்த சிவம் அருள் ஊர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சீவன் சீவ சொரூபம் என தேரி நான் என்பது அயிற்று அட்டு இருரோடு ஊன் என்ப தற்றுவெளி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்பமதில் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வானம் தலைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலைவிடமாலாம் வாரும் கரத்தன் எம்மையாளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோனே தானன் தனத்ததன நான வண்டு சுற்றி மீது தானன் தனத்ததன வண்டு சுற்றி மது தான் உன் கடப்ப மலர் அணி மார்பாம் தானம் குறித்து எமையாளும் திரு கையிலை சாளும் குரத்தி மகிழ் பெருமாளே நான் என்பது அற்று ஈரோடு ஊன் என்ப தற்றுவெளி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே தானம் குறித்து எமையாளும் திரு கையிலை சாளும் குரத்தி மகிழ் பெருமாளே சாளும் குரத்தி மகிழ் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அக்கா உங்களுக்கு பாடுங்க. நான் படிக்கிட்டா? சரி படிக்கிறேன். தான தனத்த தன தான தனத்த தன தான தனத்த தன தன தான தேனுந்து முக்கண்ணிகள் பாசெங்கரும்பி நீலர் சீரும் பழித்த சிவ அருள் அருளூர
தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து வில சீவன் சிவச்சொரூப என தேரி நான் என்பதன்று இரு அற்று ஈரோடு நான் என்பதற்று ஈரோடு உன் என்ப ஈரோடு என்ப தற்றுவேணி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானன் சுரப்பி மகிழானந்த சித்தியோடு நாளும் கலிக்க பத அருள்வாயே வானன் தலைக்க அடி ஏனும் செலிக்க ஐயன் மாலும் பிழைக்க அலைவிட மால வாரும் கருத்த எம்மை நாளும் தகப்பன் மழுமானின் கரத்தனருள் முருகோனே தானன் தனத்த தன வண்டு சுற்றி மது நாவண்டு தான தன தன நாவண்டு சுற்றி மது தானும் கடம்ப மள்ள அணி மார்பா தானும் குறித்து எம்மை நாளும் திரு கையிலை சாலும் புறத்தி மகிழ் பெருமாளே நான் என்பதற்று இருடு என்பதற்று வெளிநாதம் பரபிரம்ம ஒளி மீதே ஞானும் சுரப்பி மகிழானந்த சித்தியோடு நாளும் கலிக்கடம்ப அருள்வாயே தானங் குறித்த எம்மை நாளும் திரு கையிலை சாலும் புறத்தி மகிழ் பெருமாளே. முருகாசரணம். தானம் தனத்த தன தானம் தனத்த தன தானம் தனத்த தன தன தானா தேனுண்டு முக்கநீக்கல் பால் செங்குருப்பில் இளநீர் தீரும் பழித்த சிவம் அருள் அருளா அருள் ஊர அருளூர அருளூர தீதும் படித்த வினை ஏதும் பொடித்துவிட ஜீவன் சிவஸ்வரூபமென தேரி நான் என்பது அற்றுயிரோடு உன் என்பது அற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீத ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க பதமருள்வாயே வானம் தடைக்க அடிகேனும் செழிக்க அழன் மாலும் பிழைக்க அலைவிடமால வாரும் கரத்தன் இமையாளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் மருகோனே தானன் தனத்த தன நாவண்டு சுற்றி மது தானும் கடப்ப அணிமார்ப தானங் குறித்து இமையாளும் தானம் குறித்து இமையாளும் திரு கையிலே சாளும் குறைத்து பெருமாளே நான் என்பதற்றுயிரோடு உன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீத ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க பதமருள்வாயே தானங் குறித்து இமையாளும் திரு கையிலே சாலும் சாலும் குரத்தி மகிழ் பெருமாளே. முருகாசரணம். காசி பதி. காசிக்கு போக முடியாம இருக்கிறவங்க இந்த பதிகத்தை டெய்லி 6 தடவை படிச்சா விரைவில் கூட்டிட்டு போயிடுவார் சாமி. இந்த பாக்கியம் கிடைக்கும். இன்னும் போனது இல்ல காசிக்கு. அதுல காசிக்கு காசி அப்படி திருப்பி படிச்சா சிகான்னு வரும். சிகான்னா தலை. இங்க மூர்த்தம், அங்க இருக்கிறதெல்லாம் தீர்த்தம். சாமி தலையில கங்கையை வச்சிருக்காரு. கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, சிந்து, காவிரி. இந்த 5 சடை வெளியே பூமி ஆகாயத்துல இருந்த கங்கைய பூமிக்கு கொண்டாத பகீரதன். பகீரதன் அவங்க வம்சத்துல எல்லாருமே பாவமா செஞ்சிருக்காங்கன்னு சாமி மெனக்கட்டு போய் தவம் இருந்து பண்ணி கொண்டாரு. 1 தடவை
அம்மா கோச்சுக்கிறாங்க, நான் பூமி தாங்க மாட்டேன், என்ன ஏன்டா கூப்பிடுற, அது நீ பரவாயில்லம்மா, மறுபடியும் 3வது தடவை நீ எங்க வேணாலும் வந்து என் முன்னாடி வந்து குதிமா, பூமி 2 ஆனவனு பரவாயில்லன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அந்த கங்கையில ஹரித்வாரில் குளிக்கும் போது சாமி 5 சடையை விரிச்சுட்டாரு. தலையில விழுந்த உடனே அம்மா அத்தினி, சாமி என்ன இப்படி பண்ணிட்டியா, நான் எங்க போறது, 5 சடையில பாயி. அதே 5 சடை தான் திருவையாறுல இருக்கு. காவேரி குடமுழுக்குள்ள கிளம்பி வருது. அந்த அந்த காவிரிய வந்து ஆணவம் கொண்டதுனால அகத்தியர் 7 கடல் அடைச்சவரு, அவரு கடத்துல அடைச்சாரு. அந்த பொன்னிங்கிற பொண்ணு மட்டும் கொஞ்சம் திமிரா பேச்சுன்னு அடைச்சிட்டாரு. பொன்னின்னா காவேரி, அதுக்கு முன்னாடி காவேரி பொன்னி நதியை அடைச்சிட்டாரு. அப்புறம் அந்த பொன்னி நதி அடைச்சா இந்த வம்சம் பூரா இங்க அது வரைக்கும் திருவண்ணை கோயில்கிட்ட 2 உடையல, ஒரே அணையாதான் காவிரி போய்கிட்டு இருக்கு. அங்கே திருவையாறுல 5 உடையல, அங்கேயும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா சாமி முடிவு பண்றாரு, இதை அடைச்சு திரும்ப திறந்து விநாயகர் போய் தள்ளி விட்டு கரண்டு வரல, காவிரி சுழண்டு வரையில அங்க ஈரோடு பக்கத்துல கொடுமுடின்னு இருக்கும். கொடுமுடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொடுமுடி கிட்ட ஒரு பெரிய மலை, அங்க மட்டும் அந்த மலையை உடைக்கலன்னா அந்த காவிரி திரும்ப தெற்க போய் கேரளாவுக்கு போயிருமா. அதை உடைச்சிட்டாரு சாமி, தூளாக்கிட்டாரு அந்த மலையை. முடியான மலைய கொடி ஆக்கினாரு. கொடுமுடின்னு பேர், கொடுமுடி இல்ல, அது தூள் அந்த ஆத்துல இறங்கி குடிச்சா அப்படியே சில காலுக்குள்ள குத்தம் அப்படியே. அதை உடைச்சதுனாலதான் காவிரி இன்னும் வேகமா கிழக்க நோக்கி வர்றாங்க. அகண்ட காவிரி அங்க இருந்து அகண்ட காவிரி எது வரைக்கும், நம்ம குளித்தலை வரைக்கும் அகண்ட பெரிய காவிரி. அது அகண்ட காவிரி தான் குளித்தலை, தலை குழி, குளித்தலை தலை குழி. அங்கேதான் குளிக்க வேண்டியது, காவிரி நீராட வேண்டிய இடமே அங்க. அப்படியே வருது. வந்த உடனே இந்த பெருவெள்ளமா வந்த உடனே ஜம்பிகேஸ்வரர், ஐலாண்டேஸ்வரி பூஜை பண்ண ஜம்பிகேஸ்வரர், அதை பார்க்க பெருமாள் வந்து படுத்திருக்காரு ஸ்ரீரங்கம். எங்க பூலோகம் அன்னைக்கு உலகத்துல கீழே பால்கடல்ல பள்ளி கொண்டு உலகத்தை இயக்குறாரு. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஸ்ரீரங்கம். அதுக்கு நேரா கீழே தான் பால்கடல் இருக்கு. திருவண்ணை கோயிலோட 14 தீர்த்தத்துல 14வது தீர்த்தம் தான் ஒரு சந்திரபுஷ்கரணி. அப்ப அங்க இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்குமே ஆனைக்காலோட ஐலாண்டேஸ்வரோட இடம். அவங்க அண்ணன் வந்து கேட்டதுனால தங்கிக்கங்க, அந்த தீர்த்தத்தை விட்டுட்டான் அவளுக்கு. அதனால அந்த இடத்துல அணை கைய வச்சு அப்படி பெருமாள் உடைச்சு விட்டாரு. அந்த அணையை உடைச்சோன்னு அது கொள்ளிடமா போச்சு. இங்க உடைக்கிற இங்கதான் கொள்ளிடம் ஆரம்பிக்குது, புக்கம்புல. அங்க ஆரம்பிக்கிற கொள்ளிடம் நேரா ஸ்ட்ரைட்டா கடல் தான். எவ்வளவு வந்தாலும் கொல்லும். அது கல்லணையில வந்து கொள்ளிடம் தனியா பிரிச்சாச்சா. இங்க சாமி நினைச்சாரு இந்த அணைய வந்து இந்த எல்லா மக்களுக்கும் போய் பாயணும்னு. சாமி அவரோட விரி சடையால 5 இதை ஆக்கி விட்டாரு. 5 நதி. அங்க எப்படி கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி 5, அது போல இங்க 5. இந்த 5 ஆறும் எப்படி சுத்தி திருவையாறை சுத்தி ஓடும். நடுவுல இருக்கும் திருவையாறு. அதான் ஐயாற்று அரசர், ஐயாற்று பஞ்சநதீஸ்வரர். அது ஆமா, பஞ்சநதீஸ்வரர், ஐயாற்று அரசர். அதுலதான் நீங்க இருக்கிய பெரிய புண்ணியம் செஞ்சவங்க ஐயா. ஆமா, நாங்கெல்லாம் வந்து அப்பப்போ பாடுறோம். கைலாயம், பூலோக கைலாயம் நமக்குன்னா, நம்ம அந்த டெல்லி தாண்டி போற கைலாயத்தை விட சிறந்தது இதுதாங்கிறத அப்பர் அங்க போனவர ஒரு 5 கிலோமீட்டர்ல ஏமாத்தி, வெறும் 2 கிலோமீட்டர்ல ஏமாத்தி இன்னும் தூரம் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த குளத்துல புளி பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குளத்துல குளிச்சு பார்த்தா சாமி தெரியறாரு. பாட்டு பாடி முடிச்சுட்டு மேலே பார்த்தா திருவையாறா இருக்கு. என்னையா அதை கூத்து அப்படிங்கிறாரு. நீ ஏன்டா இங்க போன, உனக்கா நான் இங்க வருவேன்டா அப்படின்னு சொல்லி அடியாரவங்க அதிகம் படிச்சு கத்துக்கிட்டவங்க தொண்டு செய்யறவங்க இந்த உளவலைய கூட்டத்துல போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நம்ம போய் கீழே நிக்க கூடாதான். அதை விட நான் கற்ற கல்வி திருமுறையை ஒரு ஓரம் உட்காந்து படிச்சா அந்த பிரசாதம் யாரு முடியாது நம்ம கைக்கு வந்துடும். இது இன்னைக்கு நாங்க உணர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியா போட்ட அது திருப்புகளை பாடினாலும் சரி, எது பாடினாலும் சரி,
அந்தந்த கடவுளுக்கு பாடும்போது அது வந்து சேரும். நம்ம வந்து இந்த கூட்டத்தை நினைச்சு பேசக்கூடாது, பார்க்க முடியல அவசரம் இல்லை. அதை விட இது இந்த பதிகத்திலே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாமி எப்படி வந்தாரு அப்படிங்கிற பூரா அருளாளர் சொல்லியிருக்காங்க. அதை படிச்சாலே நம்மளை தேடி வந்துருவாரு சாமி. கண்டிப்பா. அது போல காசில செத்தா மோட்சம். அது ஏன் இங்க எப்படி பேச்சா? திருவாரூர்ல பிறந்தாமுத்தி, திருவண்ணாமலை நினைத்தாமுத்தி, காசியில இருந்தாமுத்தி. அப்படின்னா திருவண்ணாமலை பிறந்தாமுத்தின்னா என்ன அர்த்தம்? அங்க நாய் பூனை எல்லாம் தான் பிறகுது, முத்தி அடைஞ்சிருமா? கிடையாது. நபிநந்தி அடிகள் இருந்தாரு, அவர் விடாம விளக்கேத்தி ஊரு பூரா பிச்சை எடுத்து விளக்கேத்தினார். சமணர்கள் ஆட்சியில அவங்க விளக்கேத்த விடக்கூடாதுன்னு அங்க உள்ள தெருவுக்குள்ள தண்டரா போட்டு ஒரு பிட்டு பிடிச்சா சிறையில போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அவர் பார்த்தாரு, இன்னைக்கு எனக்கு என்ன வரல, ஏன்னா எப்படி ஏத்துவேன்? அந்த சங்கத்தீர உள்ளுக்குள்ள ஒரு சங்கத்தீர்த்தம் இருக்கு, குளம், அந்த தண்ணி எடுத்து ஊத்துறான்னு எல்லாத்தையும் ஊத்தி பதியம் பாட்டிக்கிட்டே ஊத்திட்டு எரிச்சு முடிக்கிறாரு. அவங்க எல்லாம் இவன் என்ன கொடுக்கலையே, ஆனா அவன் கோயிலுக்குள்ள போனா என்ன பண்றான்னு பார்க்க ஆளு விட்டா எல்லா சன்னிதிலையும் விளக்கு ஜோலி எரியுது. அது என்ன, வெறும் பச்சை தண்ணி. அப்ப சாமியோட அன்புக்கு அந்த சங்கதீர்த்தம் என்ன ஆகி எரியுது இல்லையா? அது பிறந்தால் முத்திங்கிறது. திருவாரூர்ல பிறந்தால் முத்திங்க. பிறந்தா என்னன்னா, ஊருன்னா கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்காது. எந்த கோயில்? சிவன் கோயில் இல்லாதவர்கள். ஊருனாலும் சிவன் ஆலயம், கோயிலுன்னா ஊருன்னா சிவன் கோயில். அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம வெளில வந்து எத்தனை வாட்டி வீட்டுக்குள்ள போறோமோ அது மாதிரி டெய்லி அந்த ஆலயத்துக்குள்ள பிறக்கணும், உள்ள போய் பிரவேசிக்கிறது. அதான் பிரவேசிக்கிறது, கிரக பிரவேசம் சொல்றோம்ல, அதான் பிறப்பு. அப்ப டெய்லி இதே தொண்டா அந்த கோயிலுக்குள்ள பிறந்ததுனாலதான் பிறந்தால் முத்தி. ஒரு நாள் கூட விடக்கூடாது. அதை நினைச்சு இங்க ரொம்ப பேர் ரூம் போட்டு குழந்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. சாமி எவ்வளவு ஒரு திருவண்ணாமலை நினைச்சா முத்தி, இங்க இருந்து நினைச்சா முத்தி கொடுத்தா. அப்படின்னா உலகத்துல எல்லா பூண்டு புள்ளி எல்லாமே முத்தி ஆடுது. அந்த நினைப்பு கிடையாது. சாமி அந்த மலையை தவிர வேற கண்ணுக்கு தெரியக்கூடாது. கோபுரம் கட்டி இருக்கணும், வீடு வாசல் தெரியக்கூடாது, அந்த மலை மட்டும்தான் தெரியணும். அந்த நினைப்பு மனசுக்குள்ள ஒரே நினைப்பு, தியானம், யோகம். அந்த நினைப்புல இருந்தா எவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டாங்க பழமொழி. திருவாரூர்ல பிறந்தா முத்தியா, திருவண்ணாமலை கிடைச்சிருமோ, காசியில இறந்தா முத்தி. அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு பேர் வந்து இது இறந்துட்டு அப்புறம் அந்த அந்த அஸ்திய போயிட்டு அங்க கரைக்கிறாங்களா, அது எப்படி? அதுதான்மா, அங்க இருந்தா முத்தி. அர்ஜுனனால பொய் சொல்லாம ஜெயிச்சாரு. கடைசி வரைக்கும் அவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு வந்து அவருக்கு சனி தோஷம் வரப்போகுதுன்னு அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு சத்தியவானா வாழ்ந்தவர். இவனை சத்தியவானா கடைசி வரைக்கும் இருப்பாங்கிறதுக்காண்டு இருந்து காட்டினா எனக்கு முத்தி கொடுக்கும்னு சொல்லி ஒரு முனிவர் தான் அது ஏற்பாடு பண்றாரு. அவரு முனிவர் பேர்ல சொத்தெல்லாம் கொடுத்துட்டு எங்க சுத்தி வந்து கடைசியில எல்லாம் இழக்கிறாரு. மனைவியையும் விற்கிறாரு, குழந்தையும் எல்லாத்தையும் தனித்தனியா வித்துடுறாரு. கடைசியில அவர் சுடுகாட்டுக்கு எரிக்கிறவராகவும் வந்துட்டாரு. அந்த சுடுகாட்டுலதான் அவங்க பையனு எரிஞ்சு பாம்பு கடிச்சு செத்தவன தூக்கிட்டு வர்றாங்க அந்த அம்மா. அங்க அந்த அம்மா எரிக்கணும்னா காத்துண்டு முளம் பணம் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அது இல்லைங்க இல்ல. அப்பதான் அந்த அம்மாவோட தாலி கண்ணுக்கு தெரியாது, அவர் கட்டின தாலி அந்த அம்மா கழுத்துல கட்டாரு, தன்னோட கண்ணோட தாலி யாருக்கும் தெரியாது, அவர் வீட்டுக்காரர் தவிர. இவர் பார்த்துட்டாரு, அதான் உன் கழுத்துல தாலி இருக்க, அதை கொடுக்கணும். ஐயோ என்னப்பா செஞ்சேன், என் கணவனை பிரிஞ்சு சத்தியமானான என் கணவனை பிரிஞ்சு என் குழந்தைங்க யாருக்குமே தெரியாத அபூர்வமான தாலி ஒரு குணத்தை எரிக்கிறவன் புலையனுக்கு தெரியுத அப்படின்னு சொல்லி அழுது, நீ இந்த கதையை சொன்னோன்னு நீ யாருன்னு அவர் கேட்கிறாரு. நான் வந்து இந்த நாட்டோட அரசரோட மண். அப்பதான் அவருக்கே மனைவி, ஐயோ பாவமே, நான் தான் அர்ஜுனன் உன் வீட்டுக்காரன்னு சொல்லி அந்த இடத்துல கடைசி வரைக்கும் போராடி அந்த காத்துண்டு மூணாவது படத்தை கொடுக்க வைக்கிறதுக்கு முடியாம தண்டனைக்குள்ள ஆனது அவங்க தானே, தீர்ப்பு குறிச்சு அதுக்காக நகை திருடி விட்டான்னு சொல்லி இவருக்கு மரண தண்டனை கொண்டு சொல்லி அதையும் தன் மனைவி தான் தெரிஞ்சு கடைசியில என் கடமை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி அந்த அளவுக்கு போக கூட பொய் சொல்லு, ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிருக்கான். முடியாது, என்னோட நிலையில மாற மாட்டேன் அப்படின்னு உறுதிப்படாந்து வெட்டும் போதுதான் அம்மாளும் பார்வதி சாமி வந்து அவருக்கு வரத்தை கொடுத்து அவரு புலையன்னு எரிச்ச
அந்த காட்டுல எத்தனை பணம் எரிஞ்சாலும் இந்த ஊர்ல காக்கா கரையாது, புணம் நாராது, மல்லிகைப்பூ மணக்காது, இப்படி மாடு முட்டாது. இத்தனை வரம் கொடுத்து இங்க எந்த பணத்தை நீ அந்த காட்டுல எரிச்சாலும் அது இல்ல, இங்க வந்து யாரு இறந்து போறாங்களோ அவங்களுக்கு முத்தி. ஹரிச்சந்திரன் ரேணுகா, ஹரிச்சந்திர காடு. அதுக்கப்புறம் தான் எல்லா காடும் வந்துச்சு. அங்க ஒரு அம்மா தவநிலைய வந்தாங்க. ஹரிச்சந்திரனுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து மணிகர்ணிக்கானம் அப்படிங்கிற அம்மா அங்க இருந்தாங்க. அந்த அம்மா கடுமையான தவம் இருந்து சிவபெருமான நோக்கையில, உனக்கு என்னம்மா வரேன்னு கேட்டா, எனக்கு ஒண்ணு வேண்டாம் சாமி, ஹரிச்சந்திர ஐயா உருவாக்கின இந்த காட்டுக்கு நீங்க இவ்வளவு சக்தியா கொடுத்தீங்க. நான் இருந்த இந்த என்னோட சடலம் இந்த இடத்துல எரிஞ்சா என் பேர்ல இந்த காடு விளங்கணும். இங்க எரியிற என்னோட சடலத்துல உள்ள சாம்பல் எடுத்து நீ பூசிக்கணும். எப்படி கேக்குது பாருங்க. என்னோட சடலம் எடுத்து நீ பூசிக்கணும். இது போல அதுக்கப்புறம் யாரு சிவ ஞானிகள் யோகிகள் பெரிய புண்ணியம் செஞ்சவங்க இந்த டெய்லி இந்த காட்டுல ஒருத்தர் எரியுவாங்க. அந்த எரியிறவங்க சாம்பலை நீ டெய்லி பூசிக்கணும் அப்படின்னு வர வாங்கி பிடிச்சு. அதனாலதான் காடுடைய சுடலை படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரானுடைய நான் படிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெண்மான். தோடுடைய செவியல்ல குழந்தை பாடுது. தோடுடைய செவியன் காடுடைய சுடலை பூசிக்கிறாரு. டெய்லி நைட்டு 12-1 மணிக்கு ஐயர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஒரு கோவலை மாலை எடுத்துக்கிட்டு எல்லா பணமும் எரிஞ்சிருக்கும். அவங்க கண்ணுக்கு தெரியும். அங்க முட்டையா நல்ல வெள்ளை வெளியேறுன்னு எரிஞ்சு இருக்கும். இல்லைன்னா கோல்டு கலர்ல எரிஞ்சிருக்கும். நம்ம உயிர் இருந்த இடம் அது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்த மட்டும் கரண்ட் விட்டு அள்ளுவாங்க. அள்ளி ஒரு துணி பையில போட்டுக்கிட்டு வருவாங்க. அதை கொண்டாந்து முடிச்சா அப்படியே சாமிக்கு டங்கு இப்படி ஆட்டுவாங்க. நைட்டு 2 அந்த மாதிரி 1 மணிக்கு அந்த பூஜை. சாமி அந்த சுடல் அப்படி பூரா மேல தண்டும். அப்ப ஊதி விஷயம் பண்ணி அதையோட சேர்த்து கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷமான வழிபாடு. அதை பாக்குறதோ அது பாக்குறதுக்காக வேண்டி 2000 ரூபாய் பணம் கட்டி முழிச்சிருப்பாங்க. கீழே போய் பார்ப்பாங்க. அதுவும் நடக்குது. அப்படியேப்பட்ட அது அவிநாசி, திருவாசி, வாரணாசி. அதுக்கு பேர் வாரணாசி. வாராதுன்னா அங்க உயிர் போச்சுன்னா அந்த நாசி பூமியில திரும்ப பிறப்பெடுக்க வராது. வாராநாசி. நாசின்னா உயிர் காற்று. அங்க வாரணாசி. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 2 நாசி இருக்கு. தென்காசி மன்னன் காசிக்கே போக முடியல. ஒரு பள்ளம் தடங்கள். நான் இவ்வளவு பெரிய மன்னன், அது காசிக்கு எல்லாரும் சாதாரண ஆள் கூட போயிட்டு வந்துடுறாங்க. நான் போல எனக்கு ஏன் இவ்வளவு தடை போடுறேன், இந்த தடவை நான் போனேன்னா இங்கேயே சாவேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அவங்க விசாலாச்சி காட்சியே கொடுத்துட்டாங்க. நீ ஆண்டா அங்கே வர்ற, நான் இங்கே வந்துட்டேன். அதனால அந்த கோயில் அவரே விட்டார். உடனே நான் காசிக்கு போகணும். தென்காசி காசி அங்க பாருங்க, சும்மா தினூண்டி இடம். இப்பாவது மோடி வந்து பெருசாக்கி இருக்காரு. விசாலாட்சி அம்மா ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு திரைய போட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு காட்டுறாங்க. இன்னமும் இப்பதான் பெருசா கட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்க 60 ஏக்கர்ல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோவில் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் வீடுகளும் கடைகளும் வாங்கிட்டு. என்ன பாவம் தெரியுமா? இப்ப மோடி வந்தனால கொஞ்சம் பெருசாக்கி இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. இன்னமும் அந்த வீதிக்குள்ள சந்துக்குள்ளதான் போகணும். சந்துக்குள்ளதான் போலீஸ் எல்லாம் அங்க வந்து இப்படி போ அப்படி போமா. மந்திரு இந்த பக்கத்து மந்திரு இங்க வந்துருமாங்க. அங்க நம்ம எல்லாம் போனதுனால நாங்க போயிடுறோம். புதுசா போனவர்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அன்னபூரணி டெம்பிள்ல கண்டுபிடிச்சு சாப்பிடுறது பெரும்பாடா இருக்கு. அப்படியாப்பட்ட அங்க இறந்தா அவங்களுக்கு பிறப்பு வராது. அதனால அங்க உண்மையில மல்லிகை மணக்காது, மாடு முட்டாது. இங்கெல்லாம் பணத்தை கண்டா எட்டி விடுவோம். பாட்டுக்கு இந்த கூட்டத்துல எங்கிட்ட ஒண்ணு தீர்ப்பான், எங்கிட்ட எல்லாம் இங்கே இருந்து கொண்டாடுறாங்கள இடிச்சுக்கிட்டு தான் போவாங்க. அங்க ஒண்ணுமே தெரியாது, யாருக்கு எதுவுமே தெரியாது. எனக்கெல்லாம் இங்கெல்லாம் ஓரம் வந்தாலும் நான் ஓரம் நின்னுக்குவேன். அலர்ச்சி இருக்கும் இங்க. ஆனா அங்க ஒண்ணுமே தெரியல. அதான் அந்த கங்கையோட பவர். அப்படியேப்பட்ட காசியை பத்தி நீ படிக்கிறோம். நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து காசிக்கு போயிட்டு வாங்க. முருகாசனம். தான தந்தன தான தன தான தான தந்தன தான தான வேளமுண்ட விகாகணி அது போல
மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாயி நானுனைந்து விடாதொரு புரிவாயே மால அன்ற மணீசர்கள் களியேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா கால கண்டன் உமாபதி தருவாளா காசி கங்கையில் மேவிய பெருமாளே நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நான் உனைந்து விடாதருள் புரிவாயே கால கண்டன் உமாபதி தருவாளா காசி கங்கையில் மேவிய பெருமாளே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. ரொம்ப பாவம் செஞ்சவங்க தான் கையாக்கு போகணும். பாவம் செய்யாதவங்க காசி கங்கையில குளிச்சுட்டு திருவடி சங்கமத்தை பார்த்துட்டு வந்தாலே போதும். ஆனா வரையில ஊரை விட்டு வரையில பைரவர் அஷ்ட பைரவர் பார்க்கணும். அது மொத்தமா ஆட்டக்காரங்க கூட்டிட்டு போவாங்க. அதுல முதல் பைரவர் யார் தெரியுமா? தட்டபாணி பைரவர். நம்ம சாமி இருக்காரு இங்க. அந்த காலேஜில் இருக்க பூரா அந்த ஒரு பயிரை மட்டும் கும்பிட்டு போயிடுறேன். ஏயா நாங்க 8 சுத்துறோம், நீங்க 1 மட்டும் சுத்துறியா? அது ஒன்னே போதும். தண்டபாணி போதும். அப்படியே ஒரு தூணா நிக்கிறாரு. அதே ஒரே கல்லாதான் இருக்கும். பக்கத்துலதான் முருகன் வச்சிருக்காங்க. அப்ப தண்டபாணி நிக்கிறவரு கையில தண்டம் வச்சிருக்காரு. யாரு? முருகன் தான். அடி அந்த குச்சி இருக்கிற கையில எல்லாம் டீச்சர் வெறும் எழுத்துருவாங்க. குச்சி இருந்த வாத்தியாரு கையில குச்சி வச்சிருக்க அடிச்சு சொல்லுவாராம். அதனால யானை தண்டாயுதம்ல அதுதான் அடிக்கிறதான் ஆயுதம். அப்படியேப்பட்ட யானை தண்டாயுதபணியா இங்க நிக்கிறாரு. அதனால காசிக்கு